ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபைன் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மண்டே ஆனால் நான் ஒரு 4 கம்பெனியோடைய பேர் அண்ட் தென் அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுவேன். அண்ட் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்ட்டு அந்த கம்பெனிஸ் நான் சொன்ன ஒரு 4 கம்பெனிலேருந்து எடுத்து தனித்தனியாக ஒரு வீடியோ ஃபுல்லாக பேசி அனாலிசிஸ் பண்ணி பேசிட்டு இருப்பேன்னு தெரியும். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு இந்த வாரத்துக்கான கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு நான் ரிப்ளை பண்ணியே தீரணும். அவர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார், நான் கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணேன். ஸோ இங்கேயும் நான் சொல்கிறேன். பிரபாகரன் ராமராஜன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு ப்ரோ கிட்ட இருந்தாரு, மணப்புரம் பத்தி பேசுங்க அப்படின்ட்டு. ப்ரோ, நான் அது ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன் மணப்புரம் பத்தி. ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் கிஷோர் சந்திரசேகர் அப்படி ஐடியில இருந்து அமர் ராஜா பத்தி கேட்டிருந்தாங்க பேச சொல்லி. ஸோ அதுதான் இன்னைக்கான இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் கம்பெனியை நான் பேச போறேன். அண்ட் தென் செகண்ட் என்ன கம்பெனி அப்படின்னா, எப்பவுமே ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிஷன்ல ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப எப்படி அஜித் விஜய் அந்த காலத்துல இருக்கிற ரஜினி கமல். ஸோ அந்த மாதிரி இந்த அமர் ராஜாக்கு ஆப்போசிட் கம்பெனி, ஒரு மோனோபாலி கம்பெனி, ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட். ஸோ அமர் ராஜாவை பத்தி பேசுறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி அமர் ராஜா அண்ட் செகண்ட் கம்பெனி எக்ஸைட் பத்தி பேச போறோம். அண்ட் இப்போ எப்படி டாடாக்கு டிசிஎஸ் ஒரு கிரவுன் ஜுவல்லா இருக்கோ, ஸோ அந்த மாதிரி மஹேந்திராக்கு டெக் மஹேந்திரான் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் அதுக்கு பேக்ல இருக்கு, அந்த டெக் மஹேந்திரா உருவானதுக்கு. ஸோ அதை பத்தியும் பேச போறோம். அதுதான் தேர்ட் கம்பெனி. அண்ட் லாஸ்டா பிரியங்கா 2.0 அப்படின்ற ஐடியில இருந்து எஸ் பேங்க் கேட்டிருந்தாங்க. அது போன வாரமே கேட்டிருந்தாங்க. அதை நான் லிஸ்ட்ல விட்டுட்டு இருந்தேன். ஸோ பார்க்கல மீன்ஸ் அவங்க தர்ஸ்டே அந்த டைமிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் இந்த வாரத்துக்குள்ள ஆட் பண்ணிக்கினேன். ஸோ இன்னைக்கு என்னென்ன கம்பெனி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் அமர் ராஜா பேட்டரி. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இது ஒரு பேட்டரி கம்பெனி. பேட்டரி கம்பெனினா எல்லா அமேரான் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ஃபேமஸ் பிராண்ட் ஒன்று இருக்கு. அதை வச்சு ஒரு ஃபிளாக்ஷிப் பேட்டரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,907 crores அண்ட் இட்ஸ் மிட் கேப் ரேஞ்சில் தான் வரும். அண்ட் ஸ்டாக் பி வந்து 17.4, ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 20.2 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட் 10ல இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 28% இருக்கு. ஸோ மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வர இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது பிக் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதை தென் நானும் இதை பேசணும்னு இருந்தேன். விச் மீன்ஸ் இதை வந்து ஒரு ஈவியை நோக்கி இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸ் இப்போதைக்கு பர்ஃபார்ம் ஒழுங்கா பண்ணலையானாலும் இதுக்கு மேல வந்து ஈவியை நோக்கி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் இது ஸ்டில் இப்பயும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஈவில இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியை நான் பிக் பண்ணி பேசியிருக்கேன். இதை வாங்குவேனா மாட்டேனா அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேப் வந்து 22,710 crores. இதுவும் சேம், இதுவும் ஒரு பேட்டரி கம்பெனி தான். இவங்களும் ஈவியை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவிலையும் இவங்களும் டாமினண்டா இருக்காங்க. பட் அவங்களுடைய செக்மெண்ட் வேற, இவங்களுடைய செக்மெண்ட் வேற. 2 பேருமே பேட்டரிஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. பட் அவங்களுடைய வே ஆஃப் கஸ்டமர்ஸ் வேற, இவங்களுடைய கஸ்டமர்ஸ் வேற. அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த பிரைஸ்க்கு வாங்குவேனா வாங்க மாட்டேனா அப்படின்றது. ஸ்டாக் பி 31ல இருக்கு. ஆர்ஓசிஇ வந்து 10.2ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் 5.52ல இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46%ல இருக்கு. அண்ட் ஆர்ஓஇ 7.28%, புக் வேல்யூ 147ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்க்கு இந்த கம்பெனியை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே பேட்டரி கம்பெனி தான். அமர் ராஜாவும் பேட்டரி கம்பெனி தான், எக்ஸைடும் பேட்டரி கம்பெனி தான். ஸோ ப்ரைஸஸ் வைஸ், பிஸ்னஸ் வைஸ் எது நல்லா இருக்கு, ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நான் எது வாங்குவேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக அந்தந்த கம்பெனிஸ் பத்தி பேசும்போது நான் சொல்றேன். அண்ட் தென் தேர்ட் கம்பெனி நம்ம இந்த வாரத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா. இந்த டெக் மஹேந்திரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 கம்பெனிஸ்க்குள்ள வருது. அண்ட் தென் இது எப்படி டாட்டாக்கு எப்படி டிசிஎஸ் ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் மிஷினா இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் மஹேந்திராக்கு இந்த டெக் மஹேந்திரா வந்து ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் மிஷினா இருக்கு. பிகாஸ் மஹேந்திரா குரூப்ல நிறைய கடன் இருக்கு, எக்கச்சக்கமா. இப்போ எப்படி டாடா கடன் இருக்கோ அந்த மாதிரி இருக்கு. பட் டாடாஸ் கிட்ட நிறைய கம்பெனிஸ் இருக்கு. டிசிஎஸ் அண்ட் அதர் தென் நிறைய கம்பெனி இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ், டாடா கிட்டத்தட்ட ஒரு 96 to 97 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணாமலே சும்மாவே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பட் இந்த மஹேந்திராவை பொறுத்தவரை டெக் மஹேந்திரா ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் மிஷினா இருக்கு. பிகாஸ் இது ஒரு ஐடி கம்பெனி. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஐடிக்கு வேல்யூவேஷன் இந்தியாவில் எப்பவுமே இருக்கும். பிகாஸ் அதுதான் எக்ஸ்போர்ட்டே டாமினண்டா இருக்கு. அதாவது எக்ஸ்போர்ட் இந்தியாவில் நடக்கிற முக்காவாசி எக்ஸ்போர்ட்ஸ்க்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ் தான். ஸோ ஐடி கம்பெனிஸ் படுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இப்போதைக்கு இந்தியாவில். அண்ட் தென் இந்த கம்பெனி இந்த பிரைஸ்க்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அண்ட் தென் மார்க்கெட் கேப் வந்து 1,30,460 crores வருது. ஸ்டாக் பி 36ல இருக்கு. கொஞ்சம் ஹைலி ஓவர் வேல்யூவேட்டட் தான். ஸோ ஆர்ஓசி 22.1 அண்ட் புக் வேல்யூ 271 rupees. பிரைஸ் டு புக் வந்து 4.92ல இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டார் ஹோல்டிங் 35% இருக்கு. அந்த ப்ரொமோட்டார் வந்து மஹேந்திரா குரூப் தான். ஸோ இந்த கம்பெனியை இந்த பிரைஸ்க்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த கம்பெனில என்னென்ன இருக்கு, என்ன பிசினஸ், இவங்களுடைய ஃபியூச்சர் விஷன் மிஷன், ஸோ எல்லாத்தையும் இந்த கம்பெனியை டீட்டெயிலாக பேசும்போது நான் சொல்றேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பேங்க், எஸ் பேங்க். இத்தனை நாள் நான் பேசாம இருந்த ஒரு பேங்க்.
பிகாஸ் இதில் ஒரு நிறைய ப்ராப்ளம் நடந்தது. திவால் ஆகிற ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. அண்ட் கிட்டத்தட்ட திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேனும் இந்த பேங்க் திவால் ஆகுதுக்கு காரணமாக இருந்தாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க் தான் இதை பேக் எண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் எண்ட் ரன்னிங் மீன்ஸ் இவங்க ஒரு டீம் செட் பண்ணி அந்த சேர்மன்ஸ், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் மாத்திட்டு எஸ்பிஐயோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எஸ்பிஐ செட் பண்ண ஒரு டீம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பேங்க் என்ன பண்ணுது, என்ன ஏது, இந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியுமா, வாங்க முடியாதா அப்படின்றது. ஸோ மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,181 crores. அண்ட் ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 85ல இருக்கு. ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 4.94, ரிட்டர்ன் ஆன் அசட் 0.22, அண்ட் புக் வேல்யூ வந்து 13 rupees. கரண்ட் ப்ரைஸ் வந்து 24 rupeesல இருக்கு. ப்ரைஸ் டு புக் 1.81ல இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0, பேங்க் கேப் இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த கம்பெனியை வாங்கலாமா, இந்த பேங்கை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, இந்த பேங்க் என்ன பண்ணுது, பட் நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த பேங்க்கை நான் வாங்க மாட்டேன். சீரியஸாக நான் வாங்க மாட்டேன். அந்த ஏன் எதுக்கு இந்த பேங்க்கை நான் வாங்க மாட்டேன், இந்த பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் நான் ஃப்ரைடே வர வீடியோவில் நான் சொல்கிறேன், இன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனி நான் இப்போ சொன்னது எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த கம்பெனியை பற்றி அனாலிசிஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ தனித்தனியாக ஒரு கம்பெனியும் ஒரு வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.